தற்போது கோவாவில் நடைபெற்று வரக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தற்போது கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டாருக்கு கௌரவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. இந்திய சினிமாவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக முடிசூடா மணலாக திறந்து வருவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கடந்த 1975ஆம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகம் திரைப்படத்தின் மூலம் சிவாஜி ராவ் கைட்லாக இருந்த ரஜினியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக அந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். அருண் ஆணுபுரத்தில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வரை நடத்தி புகழ்பெற்ற ரஜினிகாந்த் அதனைத் தொடர்ந்து தனக்கென்று தனி ஸ்டைல் மற்றும் தனி பாதை உருவாக்கி இன்று வரை 50 ஆண்டுகளுக்கு மேலாக முடிசூட மகனாக இந்திய சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக வலம் வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது. தற்போது இந்த விழாவானது இன்று நிறைவடைகிறது. இந்த நிலையில்தான் இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு அவரது 50 ஆண்டுகால திரையுலக பயணத்தை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று மாலை அவருக்கு கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கிய இந்த கோவா திரைப்பட விழாவில் தற்போது இன்று நிறைவு விழாவை நடந்துள்ளது. இந்த நிறைவு விழாவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விருது வழங்கும் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் பேரர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் மிகவும் உணர்ச்சிவசமாக பேசினார். அது மட்டுமின்றி இந்த விழாவில் ரஜினி பேசும் பொழுது, நான் சினிமாவுக்கு 50 ஆண்டுகளுக்கு ஆகிவிட்டது. திரும்பி பார்க்கும் போது 10-15 ஆண்டுகள் ஆனவர்கள் தெரிகிறது. காலம் தட்டாக சென்று விட்டது. நான் சினிமாவுக்கும் நடிப்பையும் மிகவும் காதலிக்கிறேன் என்று உணர்ச்சி பங்க பேசினார். அது மட்டுமின்றி 100 ஜென்மங்கள் எடுத்தாலும் நடிகனாகவும் ரஜினிகாந்தாகவுமே பிறக்க ஆசைப்படுகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி இத்தனை ஆண்டுகளும் தனது பயணத்துக்கு உறுதுணையாக இருந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மற்றும் திரையுலகினருக்கு நன்றி என்றும், குறிப்பாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தமிழ் மக்களுக்கு நன்றி என்று ஒரு உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். 50 ஆண்டு காலம் 1975 முதல் தற்போது வரையிலும் இந்திய சினிமாவிலும் திரையுலகிலும் முடிசூடா மன்னனாக தற்போது வரை ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாராக வளரும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. இந்த விருதானது ரஜினிகாந்த் மட்டுமின்றி அவர் ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் திரையுலகிற்கும் மிகப்பெரும் பெரிய கௌரவமாக கருதப்படுகிறது. சூர்யா. கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் சூப்பர் ஸ்டாருக்கு வழங்கப்பட்ட கௌரவம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.